ஐஎஸ் ஒரு ப்ரோ கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ துரோகம் மூமெண்ட் பண்ணி எமோட் போடுங்க. அங்கே போட்டுடலாம் உங்களுக்காண்டி. அது மாதிரி உங்களுக்கும் ஏதாச்சும் டாஸ்க் பண்ணணும்னா கமெண்ட்டில் போட்டு விட்ருங்க. ஃபேக்ட்ரி மேலே குதிச்சேன், அப்படி கீழே யூஎம்பியை கொடுத்துட்டாங்க கைஸ். அதனால் அவன் யூஎம்பி வச்சுருக்கான், அடிச்சு தான் ஆகணுன்ட்டு அவனும் அடிச்சிருவான். அங்கே பாருங்க ஸ்கைலர்லாம் போட்டு வெறி கொண்டு அடிக்கும். ஆனால் நம்ம போட்டுட்டோம். அப்படியே கொஞ்சம் அல்லாக்க பார்த்தா அங்கே மெல்லாக்க ஒரு காக்கா குச்சிக்கு இருந்துச்சு. அவனும் சரி எப்படியா இருந்தாலும் கீழே தானே வந்தாகணுன்ட்டு ஏறி போயிட்டு அந்த தணலி கீழே ட்ரோனில் பார்த்தா காட்டுது அவன் குதிச்சிருக்கான், அவன் உள்ளே தான் இருக்கான்ட்டு. ட்ரோனில் பார்த்ததும் பையனை ஃப்ரெண்டு பிடிச்சேன், அப்படியே நம்பிட்டான் பையன். சரின்ட்டு பையன் ஃப்ரெண்டானதும் பயலுக்கு கன்னை கொடுத்து பையலை நம்ப வச்சேன். பொண்ணை ஏமாத்துற மாதிரி இவனை கன்னை கொடுத்து ஏமாற்றிக்கிருந்தேன். இவனும் நம்பிட்டான். சரி கன்னெல்லாம் கொடுக்குறானே அடிக்க மாட்டான்னு தான் நினச்சிருப்பான். ஆனால் கடைசியில் நம்ம துரோகம் மூமெண்ட்டை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. வேலைலாம் விட்டாங்க காய்ச்சி, இங்கே உட்காருன்னா உட்காரான். அப்புறமேட்டு கொடியை குத்தி இதெல்லாம் காமிச்சேன். இந்த இடத்துல பாருங்கள், நான் சும்மா செவனே நின்றுக்கிருந்தேன். அவன் என்ன பண்ணியிருப்பான்னு நீங்களே பாருங்கள். அப்படியே நேக்கா கன் எடுத்து தலைக்கு உரி வச்சு அடிச்சிருப்பாங்க. இதுக்கு மேலே அவனை சும்மா விட்டா வேலைக்கு ஆகாதுன்ட்டு தலையிலே அடிச்சு போட்டேன். என்னம்மா நடிக்கிறம்மா நீ? பேசி பேசி சிரிச்சு சிரிச்சு செஞ்சுட்டல, சும்மா கீழே கிழிச்சிட்டால, ரொம்ப அழகா பண்ணிட்டான்.